நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பகுதியிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் வர இருக்கிறது. எனவே பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தும் நோக்கிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்காக வழங்க இருக்கின்றோம். பெண்களுடைய ஊட்டச்சத்து, அதாவது பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய சுகாதார சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு திரைப்படத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைத்து இன்று நாங்கள் ஊட்டவியலாளர் நியூட்ரிஷியன் டி மஹிந்தன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் பல கேள்விகளை கேட்பதற்காக. வணக்கம் மஹிந்தன். வணக்கம். 2 நாளை பிறகு நம்ம சந்திக்கிறோம். பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டிலே பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்றால் இதை குறிப்பிடலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்று நாங்கள் கருதும் போது வேறுபட்ட வயசு வரம்புகளுக்குள் வேறுபட்ட விதமான பிரச்சனைகள் வரலாம். உதாரணத்துக்கு சொன்னால் சின்ன பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10-12 வயசு வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடற்று எல்லாருக்குமே ஒரு விதமான ஊட்ட பிரச்சனை தான். அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு பொதுவாக உள்ள பேலன்ஸ் டயட், அதாவது டீனேஜ் வந்து அதுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த டீனேஜுக்கு வந்த அப்புறம் பருவம் அடைதல் அதுகளில் இருந்து அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த ஊட்ட தேவைகள் மாறுபடுகின்றன. உதாரணத்துக்கு சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பருவம் அடைந்ததும், அதாவது அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சக்கரம் என்று சொல்லி ஒன்று ஆரம்பமாகிவிடும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாதமும் 28 நாளை ஒருக்கா அந்த மாதவிடாய் சக்கரம் என்று வர்றதால நிறைய அதாவது என்ன குருதி போக்குகள் சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அதே மாதிரி அவர்களது அதாவது இனப்பெருக்க உறுப்புகளின் விருத்தி அதிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இப்போ இந்த கட்டத்தில் இந்த மாதவிடாய் காலங்கள் வாரதால் அவர்களால் அதிக அளவில் பார்த்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த வயசு பிள்ளைகளுக்கு ஒரு இரும்பு சத்து குறைபாடு என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆமாம், இரும்பு சத்து குறைபாடு அந்த வயசில் ஒரு பெரிய இஷ்யூ. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இரும்பு சத்து குறைபாடு தெரியாமல் அவங்க சாதாரண சாப்பாடுகளே சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி கொண்டு போகும். அதால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாடசாலை நேரங்களில் மயங்கி விழுதல், மற்றது அவங்கள்ட என்ன சொல்வது அறிவு விருத்தி, அதாவது கிரகிக்கும் தன்மைகள் குறைந்து கொண்டு போதல், மற்றது ஒரு சோர்வு, நடக்கும்போது களைப்பு, அதிக அளவில் கோபம், அப்படி நாட்டமின்மை, கற்றலில் நாட்டமின்மை, மற்ற உடற்பயிற்சி, மற்றது விளையாட்டுகளில் நாட்டமின்மை, என்ன இப்படி அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது சுறுசுறுப்பற்ற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா எங்களை நிறைய வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் அது முக்கியமாக பார்த்தோம்னா எங்களோட தமிழாக்களை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முக்கியமாக சைவம் அதாவது இந்து சமய ஆக்கள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நாட்கள் பார்த்தோம்னா விரதம் என்று சொல்லி கூட மரக்கறி உணவுகளைத்தான் சாப்பிடுவார்கள். மச்சம் சாப்பிடுவது குறைவு, அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடுவது குறைவு. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக அதிக அளவில் அயன் சத்து நிறைந்த உணவுகள் எல்லாம் அசைவத்தில் தான் இருக்கிறது. அதாவது சொன்னால் மீன், முட்டை, இறைச்சியில் தான் அதிக அளவு தரமான இரும்பு சத்துகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எடுக்கிற அளவு அவர்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அது ஒரு பிரச்சனை. சரி, அது கூட நாங்கள் சைவமான சில பிள்ளைகள் இருப்பார்களானே அவர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை மீன் மச்சம் போன்ற எடுக்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவர்களுக்குரிய ஆப்ஷனையும் நாங்கள் சொல்லுகிறேன். அவர்களுக்கு நிறைய பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிறைய கீரை வகைகள், முருங்கை இலை, அப்படியான இதுகள், நிறைய ஆப்பிள் மற்றும் நிறைய பழங்கள், கொய்யாப்பழம், எள்ளு, அதிக அளவில் எள்ளு சாப்பிடுதல், ஈச்சம்பழத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிகள் இன்னும் நடக்கவில்லை. நிறைய பேர் சொல்லுகிறார்களே அதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான தரவுகளும் கிடையாது. ஆனால் பொதுவாக சில ஆதாரபூர்வமான தரவுகளான உணவுகள் என்று சிலது இருக்கிறது. அதாவது அயன் சத்துள்ள உணவுகள் உண்டு. அதுகளை எடுக்கிறது ஊடாகவும் அந்த எடுக்கப்பட்ட அயன் உணவுப் பொருட்களை அதிக அளவில் உணவு அப்சர்ப் பண்ணுறதுக்காக அதிக அளவில் விட்டமின் சி கொண்ட உணவுகளை எடுப்பது ஊடாகவும் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சரி, இன்னொரு கேள்வி கேட்கணும் மைந்தன் சொன்னால் அடுத்த நீங்கள் விடைய சொல்கிறதுக்கு முன்னுக்கு இந்த அயன் குறைபாடு உள்ள ஒரு டீனேஜில் உள்ள ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஏன் குளிசைகள் ஊடாக அல்லது மாத்திரைகள் ஊடாக இந்த அயன் அதிகரிக்க முடியாது, ஏன் உணவுகள் மூலமாகவே கொடுக்க வேண்டும்? அது நல்ல ஒரு கேள்வி. ஆனால் நாங்கள் எப்போவுமே குளுசை அல்லது அயன் சப்ளிமெண்ட் கொடுப்பது எப்போ என்றால்
உணவின் ஊடாக அதை சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வைத்தியர்கள் பரிந்துரைப்பார்கள் எவ்வளவு அளவில் எடுக்க வேண்டும் என்று. என்னென்னு சொன்னால் காலம் எடுக்க வேண்டும். என்ன அந்த சப்ளிமெண்ட் அளவு வந்து கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. கூடினா என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு நிறைய வயிற்றுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும், ஓவர் அயன் டிபாசிட்டால் ஈரல்கள் பாதிக்கப்படும். அதால் வந்து வைத்தியர்கள்லாம் அந்த அளவை வந்து முடிவைக்க வேண்டும். மற்றது நீண்ட கால நோக்கில் நிரந்தர நோக்கில் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் வாழ முடியாது. அப்படி பார்க்க போனால் நாங்கள் எல்லாமே சப்ளிமெண்ட் தான் எடுக்க வேண்டியது. அது சாத்தியம் இல்லை. இயற்கை உணவுக்கு நாங்கள் நடைமுறையில் உணவு பழக்கத்தில் வரணும். அப்போ அந்த ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் அதற்கேற்ற மாதிரி தான் உணவு. அப்போ எப்போவுமே நேச்சுரல் முறையில் உணவுகள் எடுத்தல் தான் மிக முதலாவது தெரிவாக இருக்க வேண்டும். அதால் வந்து நாங்கள் சரிப்படுத்த முடியாத பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இது முதலாவது கண்டென்ட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அந்த வயசில் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறுப்புகள் இந்த வளர்ச்சிகள் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதால அதிக அளவு புரத உணவுகளும் தேவை. அப்போ புரத உணவுன்னு சொல்லும்போது சைவம் உள்ளவர்கள் வந்து பார்த்தா இந்த கவுபி, கடலை, பயறு, உளுந்து இப்படியான உணவுகள் அதிக சேர்க்க வேண்டும். மற்றவர்கள் ஓகே நான்வெஜ்ஜில் நிறைய முட்டை, மீன் அதுகளை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படி அந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ளலாம். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் அந்த கல்சியம் வந்து அவர்களுக்கு டெஃபிஷியன்சியாக இருக்கான வாய்ப்புகள் கூட. ஏன்னு சொன்னால் கல்சியம் உணவுகள் எங்கள்கிட்ட பொதுவாகவே எங்களோட உணவுகளில் வந்து கல்சியம் குறைவு. பால் மட்டும் இருந்துட்டு குடிப்போம், அது கூட டீயோட போட்டு குடிப்போம். அப்போ அந்த கல்சியம் உங்களோட உடம்புக்கு அழிஞ்சிரும். அப்போ அது எடுக்கிறதில்ல, ஜோக்கட் எடுக்கிறது இல்லை, கல்சியம் அதிகம் உள்ள எந்த உணவுகளையும் எடுக்கிறதில்லை, இப்படியான பிரச்சனையும். அப்போ முதலாவது வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு விதமான அறிகுறியை காட்டும் போது அந்த வயசில் நாங்கள் வந்து சிலது வந்து செக் பண்ண வேண்டும். அதாவது ஹீமோகுளோபின் லெவலை செக் பண்ண வேண்டும், விட்டமின் டி லெவலை வந்து செக் பண்ண வேண்டும், விட்டமின் B12 வந்து செக் பண்ண வேண்டும். செக் பண்ணி கல்சியம் லெவலில் நாங்கள் சரியாக படுத்து அதுக்கேற்ற மாதிரியான முறைகளில் நாங்கள் வைத்தியரின் ஆலோசனையோடையும் ஒரு ஊட்டவியலாளரின் ஆலோசனையோடையும் அதுக்கான விஷயங்களை கருத்தில் கொண்டால் அந்த பிள்ளை வந்து அந்த வயசில் வந்து சரியான ஒரு சுறுசுறுப்பான ஆளை மாற்றி விட்டால் அந்த பிள்ளை ஒரு மிக படித்த ஒரு தரமான ஒரு ஆளை வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதுவே நாங்கள் கவனிக்காம விடும்போது அவர்கள் ஒதுங்கி ஒரு மூளை வளர்ச்சி இந்த அளவு வந்து குறைந்த அளவில் வளர்ச்சி, படிப்புகளில் சக்ஸஸ் இல்லாமல் போய் அவர்கள் ஒரு ஃபெயிலியரான மாடலாக மாறுறதுக்கு சான்ஸ். அப்போ அது ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பெண்களுக்கு வந்து பிரச்சனை அதிகம் ஆரம்பம், அதுக்கு அதிக ஊட்டச்செலவு தேவையானது வந்து இந்த கல்யாண வயசுகள், கல்யாணம் செய்கிற பீரியட்ஸ்ன்றாங்க, மேரி பண்ணுறது, திருமண வயசுகள், திருமணத்தை நோக்கி போகும்போது வந்து அவர்களது முட்டையின் தரம் வந்து மிக தரமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவர்களுக்கு வந்து அது வந்து இனப்பெருக்கம், குழந்தை பாக்கியம் பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நிறைய விட்டமின்கள் இல்லை. அதுக்கு வந்து பார்க்க போனால் இரும்பு மட்டும் இல்லை, எல்லா விதமான விட்டமின்ஸ்களையும் வந்து அதிக அளவில். இப்போ ஒரு ஆணுக்கு அந்த வயதில் உள்ள தேவையை விட பெண்ணுக்கு அந்த வயதில் உள்ள விட்டமின் அளவுகள் கூட தேவை. கல்சியம் எல்லாம் அவர்களுக்கு கூட தேவை. விட்டமின் டி கூட தேவைப்படும். அதுகளை வந்து சில சப்ளிமெண்ட் எடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வெயிலிலே அதிகம் போகும்போது நிறைய விட்டமின் டி உடம்பை தோத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் வெயிலில் போகிறது குறைகிறது வந்து ஒரு பிள்ளையான இது. உடற்பயிற்சி, அதிகள உடற்பயிற்சி, அது வந்து அவர்களது கொழுப்பு படிதலை குறைத்து அவர்கள் கொழுப்பு அதிகம் படியும் போது முட்டையின் தரம் குறைந்து அவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த போலிசிஸ்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பீரியஸ் ஆகி அதாவது வந்து அந்த கருப்பை என்ன ஓவரீஸில் வந்து இப்போ என்ன சொல்கிறது கொழுப்பு படிகிறது, நீர்க்கட்டிகள், மற்றது கொழுப்பு படிகிறது அதில் வந்து அந்த முட்டைகளோட விருத்தியல் சின்னனாகிறது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்காக பேலன்ஸ் டயட் என்ற கான்செப்டில் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தது பிரதானமான இன்னும் ஒரு பிரச்சனையான காலம் இவர்களுக்கு எப்போன்னு சொன்னால் அந்த மொனோபோஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து மாதவிடாய் சர்க்கரை நிற்கும் காலம். அந்த காலங்களில் அதிக அளவில் வந்து கல்சியம் டெஃபிஷியன்சியால் வந்து போன் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஒஸ்டியோபொரோசிஸ் போன்ற டிசீஸ் வர்றதுக்கு அதிகம் இருக்கிறதால அவர்கள் விட்டமின் டியும் கல்சியம் லெவலும் அதிக அளவில் செக் பண்ணி அதுக்குரிய சிகிச்சை முறைகள் அந்த நேரங்களில் வந்து தனியாக நாங்கள் உணவால் மட்டும் சரி பண்ண முடியுமென்று இல்லை, கட்டாயமாக சப்ளிமெண்ட்ஸுக்கு போய் அதை சரி பண்ணி அதில் பிளவிட்டம் என்று சொன்னால் அவர்களுக்கு 60 வயது 70 வயது வாழ்க்கை வந்து சக்கரை நாற்காலிக்குள்ள போய்விடும், நடக்க முடியாமல் மூட்டு பிரச்சனைகள் வந்து அதுகள் வந்து அவர்கள் ஒரு இதாகிடுவார். சரியாக செய்தோம்னா அவர்கள் 90 இல்லை 100 வயசு வரைக்கும் அதே ஆக்டிவோடு இருக்கலாம். கண்டிப்பாக. அப்போ இந்த விஷயம் உடற்பயிற்சிகள் அதுகள் இருக்கணும். அடுத்தது வந்து வயசான காலத்துலேயும் இந்த விட்டமின் டி பிரச்சனை, கல்சியம் பிரச்சனை வந்து வரும், வயது போனாலும் அதுகளையும் கவனித்துக்கணும். இப்படி தான் இந்த லைஃப் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நியூட்ரிஷன் லெவல் வந்து மாறிக்கொண்டு போகும். இதுதான் இந்த முதலாவது விஷயம். சரி, அதே போல் நினைக்கிறேன் பெண்களை பொறுத்த மட்டிலே அவருடைய நாளாந்த உணவுகளை எடுக்கின்ற போது நாங்கள் எப்படியான ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கின்ற போது ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண்களாக நாங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்போது பார்க்கின்ற போது மஹிந்தன் அநேகமான பெண்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது விரைவான உணவுகளை எடுக்கின்றவர்களாக அல்லது பிஸியான ஒரு லைஃப்லேயே வாழ்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள்? அதாவது வந்து விரைவான உணவு, அதாவது வந்து சொல்கிறது வந்து
பொதுவாகவே வந்து இதை நான் ஒரு காமெடியாக கூட சொல்லிக்கொள்ளலாம். பெண்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. அதன் மீனிங் வந்து நான் சொல்கிறது வேறொரு மீனிங்கில் நான் சொல்லவில்லை. அவர்களுக்கு இயல்பாக உடலில் வந்து கொழுப்பு படிகிற தன்மை அதிகம். அதனால தான் நான் இந்த பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் என்று சொன்னேன். அப்போ அதால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஸ்கின்னுக்கு கீழெல்லாம் கொழுப்பு படிகிற தன்மை கூட. அதனால் அவர்களுக்கு எங்களை விட கொஞ்சம் பளபளப்பான தேகங்கள். அதுமாதிரி அவர்கள் கொழுப்பு படிகிற தன்மை எங்களை விட கொஞ்சம் கூட. அப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக எடுக்கிற உணவை விட அவர்களுக்கு கொழுப்பு கூட எடுக்கும்போது ஆண்களுக்கு படிக்கிற விதத்தை விட அவர்களுக்கு உடம்புக்குள்ளே போய் படிக்கிற தன்மை கொஞ்சம் கூட. ஓரளவுக்கு அவர்களுக்கு அந்த கொழுப்பும் தேவைதான், அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விட. ஆனால் இதுவே வந்து அவர்கள் மற்றவர் ஆண்களும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறார், பெண்களும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறாருண்டா ஆண்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கும்போது அதோட படிகிற கொழுப்பு படிகிற தன்மையை விட பெண்களுக்கு படிகிற தன்மை அந்த ஹோமோன் காரணங்களால் ரொம்ப, அதாவது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன் காரணமாக வந்து ரொம்ப அதிகம். அண்ட் ஒப்பீட்டளவில் சில பெண்கள் வந்து சண்டைக்கு வருவார்கள். ஒப்பீட்டளவில் வந்து ஆண்களோட ஆக்டிவ்னஸ் கொஞ்சம் அதிகம். அப்படின்னு சொன்னால் கூட சைக்கிள் ஓடுவார்கள், ஓடி திரிவார்கள், அப்படி என்ற தன்மை கொஞ்சம் கூட. அப்போ அவங்களுக்கு பேர்ன் ஆகிற தன்மையும் கூட. அப்போ பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்களும் எடுக்கக்கூடாது உணவு, இறை உணவுகள் எடுப்பது யாருக்குமே கூடாது. 7 மணி நேரம் தவிர்த்து கொள்ளும். பெண்களை பொறுத்தவரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பெண்களோட லைஃப்ன்ற வெற்றின்றது வந்து நாங்கள் விரும்பியோ விரும்பாமல் எங்களோட சமுதாயத்தில் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கேன்னா பாதி வந்து அறிவு, பாதி வந்து அவர்களது அப்பியரன்ஸ்ன்னு சொல்லி தீர்மானிக்குது. அவனோட கரியரில் வந்து நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து கொஞ்சம் உடம்பு ஃபெட்டாக இருந்து வேலைக்கு போகும்போது அவருக்கு வேலைக்கு அவருடைய சர்டிஃபிகேட்டை பார்த்து அவருடைய ஸ்கில்லை பார்த்து எடுக்கிற வாய்ப்பு கூடவாக இருக்கிற அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரியான ஃபெட்டாக அப்படி இருந்தால் வந்து அவங்க வந்து அவர்களுக்கு அந்த அவங்களோட பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறையாக தான் போகும். அவர் தங்களோட அட்லீஸ்ட் தங்களோட பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாது அங்கே கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் அதிக அளவில் எங்களை பெண்களுக்கு இப்படி சொன்னால் கொஞ்சம் விளங்கி கொள்ளுவாங்க. வேறு எதுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு உங்களோட பர்சனாலிட்டி எஃபெக்ட் ஆகும்னு சொன்னால் அவங்க அதிகம் கவனம் செலுத்தும். அதுக்காக இந்த வேர்டை பாவிக்கிறேன். உங்களோட அழகு பர்சனாலிட்டின்றது வந்து உங்களோட சக்ஸஸில் வந்து 50-60% தீர்மானிக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஆண்களை விட. நிச்சயமாக. அதே போல் இன்னும் ஒரு விஷயம், பெண்களை பற்றி நாங்கள் சொல்கின்ற போது பெண்கள் எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார். எனவே இவர்களுடைய அழகை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் முடி உடைய பராமரிப்பு, ஒரு ஆரோக்கியமான முடியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆரோக்கியமான சருமத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான ஒரு ஆரோக்கியமான முடி அல்லது ஆரோக்கியமான சருமத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வகையான நியூட்ரிஷன்களை அவர்கள் நாளந்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகுன்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அழகுக்கு வந்து அதாவது வந்து இன்டர்னலாக அவங்கள்ட்ட ஸ்கின்னை வந்து இயற்கையாக பளபளப்பாக்குறன்றதான் ஊட்டவியலாக செய்யும். ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து விட்டு ஆர்டிஃபிஷியலாக நிறைய மேக்கப், ஃபவுண்டேஷன், ஹேருக்கு அந்த க்ரீம் இந்த க்ரீம் வந்து போடுறோம். அதை எல்லாமே வந்து அந்த வீட்டை போய் வந்து கழுவி விட்டால் போயிடும். அதாவது இரவு பண்ணி குளிச்சுட்டு படுத்த அப்புறம் போயிடும். ஆனால் நாங்கள் வந்து நீண்ட காலம் நிற்க எங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு ஆளோட ஸ்கின் பளபளப்புன்ற சொல்கிறது வந்து நாங்கள் சிம்பிளாக சொன்னால் என்னத்தில் தீர்மானிக்கப்படுதுன்றால் எங்களோட செல்களுக்கு இடையில் வந்து அதாவது கிழங்கள் உடம்புல ஸ்கின்னில் உள்ள கிழங்களுக்கு இடையில் வந்து இன்ட்ரா செல்லுலர் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கிழங்களுக்கு உள்ள தண்ணியின் அளவு எக்ஸ்ட்ரா செல்லுலரோட அதிகமாக இருக்கும்போது, அது சரியான ரேஷியோவில் இருக்கும்போது எங்களுக்கு பளபளப்பு தானே வரும். அதனால் வந்து நாங்கள் என்ன செய்யணும், இன்ட்ரா செல்லுலர் வாட்டர் கூடணும்னு சொன்னால் முதலாவது வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நிறைய அளவு தண்ணி குடிக்க வேண்டும். ரெண்டாவது நிறைய கனிவுப்புகளை எடுத்துக்கொள்ளணும். கனிவுப்புகள்னு சொல்லும்போது இளநீ, பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் உள்ள கனிவுப்புகள்னு சொல்லியிருக்கு, ஜிங்க்லேருந்து எல்லாமே இருக்குது கனிவு, அதெல்லாம் சரியாக எடுக்க வேணும். அதே மாதிரி விட்டமின் A, B, C, D, E, N எல்லாமே கே தட்டவாட்டுக்கு வரும் எல்லாமே உள்ள விட்டமின் கலந்த உணவுகளை வந்து அதை வந்து சிம்பிளாக சொன்னால் அவங்களோட ஃபுட் போர்ஷன் இல்லை வந்து அதிக அளவில் பழங்களும் மரக்கறிகளையும் அதிக அளவில் சேர்த்து கொழுப்பையும் மாச்சத்தையும் மிக குறைந்த அளவாக்கி மிக அடுத்த லெவலுக்கு வந்து 3வது அதிக அளவான புரதத்தையும் சேர்த்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு எந்த ஒரு காஸ்மெட்டிக்கும் தேவையில்லாமலே இயற்கையான அழகு வந்து அவர்களை வந்து சேர்ந்து விடும். ஆனால் நாங்கள் வந்து பார்க்க போனால் காஸ்மெட்டிக்கு செலவழிக்கிற காசுக்கு நிறைய பழங்களை வெஜிடபிளை வாங்கினா அதை விட குறைய காசுக்கே வாங்கி எங்கள்ட நேச்சுரலாகவே எங்களோட ஸ்கின்னை எந்த நேரம் 24 மணி நேரம் அழகாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதைத்தானே அவங்க வந்து திங்க் பண்ணணும். அப்போ நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாதி ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பெண்கள் வந்து ஆண்களும் தான். அன்றைக்கு பெண்களை பற்றி கதைக்கிறவங்களே பெண்களை வச்சு கதைக்கிறவங்களே ஆண்களுக்கு அது பொருந்தாது என்று சொல்லவில்லை. என்னென்னு சொன்னால் ஃபேஷனுக்காக சாப்பிட்றதுன்றது வந்து வந்துட்டுது. அதாவது வந்து சொன்னால் இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையை போட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம் கடையில் போய் சாப்பிட்டு ஒரு செல்ஃபி போடுறது ஒரு ஹேபிட். அதுக்காகவே அந்த ஹேபிட்டாக அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடுவாங்க. அதுக்காகவே சில யூடியூபர்ஸை வந்து
அந்த ஷாப்ஸ் வந்து ஹயர் பண்ணுது, நிச்சயமா நிறைய பே பண்ணி அவங்க ஹயர் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஃபுட்டை வந்து நிறைய பாவிக்கிறாங்க. அந்த நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்புக்கு அடிக்ட் ஆகி ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆகி அந்த ஃபுட்டுகளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஹெல்த்தின்ற ஃபேக்டரை விட ஹோம்மேடுன்றதை விட வெளியில் போய் சாப்பிட்றோம். அது மாதிரி பார்த்தா அந்த மென்பானங்கள்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிரபல்யமான இன்டர்நேஷ்னல் கடைகள் உருவாக்கப்படுகின்ற விரைவு உணவுகள், நிறைய உணவுகள் இருக்குது. இந்த பர்கர் வகையான ஐட்டங்கள், அப்படியான ஐட்டங்கள், இதுகள் எல்லாம் வந்து ஒரு 4 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி போய் ஃபேஷனை சாப்பிட்றது. ஒரு மாதிரி அந்த சொல்லுவாங்க அந்த ப்ரௌனிஸ் மற்ற அந்த ஹை ஐசிங் சுகர் கண்டென்ட் கொண்ட கேக்ஸை சாப்பிட்றது, அதோட அந்த கேக்கை வச்சுக்கொண்டு ஒரு படம் எடுத்து போடுறது. அந்த இட்ஸ் லைக் தட் இஸ் 50% தான் அது வந்து டேஸ்ட் நாங்கள் ஆசைப்படுறோம், 50% வந்து ஃபேஷன். அந்த ஃபேஷனுக்கு வந்து அந்த மாயைக்காக விழுகிறார்கள், நாகரிகம். அப்போ அதில் வந்து அவங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் சின்ன வயசுலேயே அதிக அளவு கொழுப்பாகுது. அடுத்து வீட்டுக்குள்ளேயே சில பெர்செப்ஷன்ஸை உருவாக்குவாங்க. அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்களோட வீட்டில் சாம்பார்ன்னு சொன்னால் அது கூட பிடிக்காத ஒரு இழிவு நிலை சாப்பாடு, புலக்காட்சின்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி வந்துடும். அது வந்து ஒரு உப்புமான்னு சொல்லுவாங்க, கிச்சடி, நிறைய வெஜிடபிள் செய்வாங்க. அது ஒரு இழிவு நிலை உணவுப்பொருளாக வந்து அவங்க வீடியோஸுக்களால் பென்ட்ரேட் பண்ணி அவங்க அதை வந்து அவங்க அந்த நாட்களை வந்து வீட்டில் இருந்து கடையில் போய் தான் சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் சாப்பிடாம போய் சாம்பார் வீட்டில் வச்சாங்கன்னா கடையில் தான் அன்றைக்கு மத்தியான சாப்பாடு இல்லாட்டி அடுத்த சாப்பாடு டிசைன் பண்ணி. கவலைக்குரிய ஒரு விஷயம். அது வந்து மைண்டுக்கு பெர்செப்ஷனாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாம்பாரில் வந்து எல்லா வெஜிடபிளும் இருக்குன்ற கான்செப்ட் யாருமே டேஸ்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், டேஸ்ட் கூட டேஸ்ட் தான், சாம்பார் டேஸ்ட் இல்லைன்னு கிடையாது. அவங்க மைண்டுக்கு உருவாகின பெர்செப்ஷன் டேஸ்ட். இப்போ நாங்கள் சொன்ன உதாரணத்தை சொன்னால் டேஸ்ட்ன்றதோ அழகுன்றதோ நாங்கள்லாம் டிஃபைன் பண்ணுறோம். சில பேருக்கு ரஜினிகாந்த் அழகு, சில பேருக்கு கமல்ஹாசன் அழகுன்ற மாதிரி நாங்கள்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறோம் எங்களுக்கு எது பிடிக்கும்ண்டு. அப்போ அவங்களுக்கு இது அழகு டேஸ்ட் இல்லை, அது டேஸ்ட். அப்போ அதால் வந்து அவங்க சில மாயை உலகங்களுக்கு பாட்டப்பட்டு அது வந்து இப்போ இந்த மாடர்ன் இதில் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி மற்ற எங்களை வந்து சோஷியல் மீடியா வந்து நிறைய எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு சாஃப்ட்ரிங்கோட நின்று படம் போடுறதுன்றது வந்து ஒரு ஃபேஷன். இல்லை நாங்கள் இன்றைக்கு இந்த ஒரு விரைவு உணவு கடைக்கு சென்று எல்லாரும் மீது சாப்பிட்டு பண்ணுற செல்ஃபி போடுறதுக்காகவே அந்த கடைக்கு போவாங்க. அதுவே வந்து வீட்டில் ஹெல்த்தி ஃபுட் மார்க்கெட்டிங் டெக்னிக்காக நாங்கள் ரூல் பண்ணப்படுறோம். ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கை செய்கிற அந்த கம்பெனியில் உள்ளவன் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு கொள்வான். இப்போ நாங்கள் பார்த்தா நிறைய சைவ கடைகளில் நான் பார்த்துருக்கேன், நான் கடைகளை சொல்ல விரும்பவில்லை, சைவக்கடையில் உள்ளவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட வீட்டில் சாப்பிட்டு கொள்வாங்க, தங்களோட கடையில் அவசரத்தை கூட சாப்பிட மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. நிச்சயமாக இந்த நல்ல ஒரு விஷயத்தை யதார்த்தத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இந்த ஒபேசிட்டியான அல்லது உடல் பருமனான பெண்களையும் நாங்கள் இப்போது அதிகமாக பார்க்கின்றோம். அதாவது குறிப்பாக பாடசாலை காலங்களில் படிக்கக்கூடிய மாணவிகள், அதிக மாணவர்கள் இப்போது உடல் பருமனோடு காணப்படுகிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் இவர்கள் எவ்வாறான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும்? ஒபேசிட்டின்னு சொன்னால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒபேசிட்டி நீங்கள் ஒரு சொல்லுங்கள், ஒரு 4 காலில் ஒரு மேசையை விட்டு வச்சுருக்கிறீங்க, அந்த மேசையில் ஒரு கொஞ்சம் சாமானை வச்சு கொண்டுருக்குறீங்க, அந்த மேசையின் கால் தாங்கி கொஞ்சம் நாளைக்கு அந்த மேசை நின்று பிடிக்கும். ஆமாம். அதுலேயே நீங்கள் சொல்ல 2 மூட்டை அரிசியை தூக்கி அந்த மேசையில் வச்சு பாருங்க, ஒரு மாதத்தில் உடைஞ்சிடும் மேசை கால். இதுதான் எங்களோட உடம்புக்கு நடக்க போகுது. அதாவது எங்களோட உடம்பு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட போன் காலில் உள்ள என்ன சொல்கிறது எலும்புகள் தான் எங்களோட பேரத்தை தாங்கி கொண்டு, எலும்புகள் தசைநார்கள். அப்போ எங்களோட உடம்போட பேரம் அந்த மேலே கூடிக்கொண்டு போகும்போது நடக்கும்னு சொன்னால் அது தாங்கி கொண்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்னு சொன்னால் எங்களோட தாங்கும் திறன் போன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு கொண்டு போய் கரெக்டாக அவங்களோட 30-40 வயசில் வரும்போது நடக்க முடியாது. இப்படி காலை எத்தி நடப்பாங்க, ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கொண்டு நடப்பாங்க, மூட்டு வலி வந்துட்டுன்னு சொல்லி படுத்து கிடப்பாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிடும். வாழ வேண்டிய வயசில் கஷ்டப்படுவோம். அப்போ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு கூடினோட அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வந்து ஒரு அன்டைடியாக இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாங்க. கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, வெளியில் போகிறதும் ஒரு கஷ்டமாக, வெளியில் போகிறவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நாங்கள் ஒரு கொழுப்பு ஃபெட்டானாக்கள், எங்களால் ஒரு நல்ல சில ட்ரெஸ்ஸுகள் மற்றவங்க போடுற ட்ரெஸ்ஸுகளை ஸ்கின்னிஸ் போட முடியாது, சில அப்படி போட்டாலும் வக்கிரமாக இருக்கும், சில ட்ரெஸ்ஸை போட்டாலும் வக்கிரமாக இருக்கும், வல்கராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் வந்து நாங்கள் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருப்போம், மெல்லியாக்களை பார்த்து சிலவளை கோவம் கூட படுவாங்க, அவங்களோட எரிச்சல் கூட படுவாங்க. ஆனால் நாங்கள் சிம்பிளாக எங்களுக்கு வெயிட் வந்து ஒரு நாளில் வரவில்லை. ஆமாம், ஒரு 2 கிலோ வெயிட் கூடுறதுக்கு நாங்கள் ஒரு 2 மாதம் சென்றுருக்கோம் சாப்பிட்டு. அப்போ சார் ஒரு 10 கிலோ எங்களுக்கு கூடுதுன்னா நாங்கள் 5 மாதம் நல்லா சாப்பிட்ருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதே வேகத்தில் அதே 10 மாதம் நாங்கள் குறைச்சோம்னா குறைய மாட்டேன்னு இல்லை, நாங்கள் அதை செய்கிறது இல்லை. அதுக்கு சிம்பிளான டெக்னிக் என்னென்னு சொன்னால், உங்களோட பிளேட்டை எடுத்துக்கொண்டீங்களா, உங்களோட பிளேட்டில் ஹாஃபுக்கு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் வச்சுக்கொள்ளுங்க. மிச்ச காவாசிக்கு வந்து பார்த்தீங்களா புரத சாப்பாட்டை வச்சுக்கொள்ளுங்க. மிச்ச காவாசிகளை மட்டும்தான் நீங்கள் வந்து சோறோ புட்டோ இடியவத்தை போட்டுக்கொள்ளுங்க. அதாவது சொன்னால் உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் 1 கப் சோறு சாப்பிட்டால் 2 கப் மிரக்கறியும் 1 கப் மச்ச சாப்பாடு அல்லது கடலை காப்பியோ, அது ஏதோ உண்டு, சைவம் பண்ணால் கடலை காப்பி, இப்படி ரேஷியோவில் சாப்பிடுங்க.
அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் சரி ஒரு கப் சோறு உங்களுக்கு சாப்பிட தான் வேணும், 2 கப் மிரக்கரை சாப்பிட தானே வேண்டும். அப்படி சாப்பிடும்போது உங்களோட வயிறு ஃபுல்லாகிவிடும். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் இன்னும் 1 கப் சோறு சாப்பிட்றேன்னா இன்னும் 2 கப் மிரக்கரை சாப்பிட்டே ஆகும். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த கன்செப்டை நீங்கள் வந்து லைஃப்பில் ஃபிக்ஸ்ட் ஆக்கிட்டீங்களா உங்களோட வெயிட் வந்து ஒரே நாளில் குறையாது, ஒரே நாளில் வந்து இங்கே ஸ்கின் ஆக முடியாது. ஆனால் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலையோ நீங்கள் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அப்படி நீங்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, போட்டிருக்கிற உடுப்பு லூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஓகே இந்த செலவு வந்து ஒரு சந்தோஷமான செலவுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக. அதே போல் ஒரு முறையான உடற்பயிற்சியை நீங்கள் செய்கிற நேரம் இன்னும் உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு எதிர்பார்க்கின்ற பலன் கிடைக்கும். அதே போல் இன்னும் ஒன்று கேட்கணும் மைந்தன் சொன்னால், இப்போது இருக்கின்ற தாய்மார்கள் அல்லது குழந்தையை பெற இருக்கின்றவர்கள் அல்லது குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கின்ற தாய்மார்கள் எப்படிப்பட்ட உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பகாலங்களில்? முதலாவது விஷயம் வந்து தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது வந்து ஒரு வைத்தியரோட கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் இருக்கா, அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ன்றது கூடியிருக்கா, ப்ரெஷர் கூடியிருக்கா, காலில் வீக்கம் இருக்கா, இதெல்லாம் முதல் கவனிச்சு கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் வந்து ஒரு வெயிட் ஒன்றை டிஃபைன் பண்ணி தருவார். இந்த வெயிட் தான் உங்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கணும் வேண்டும் பிள்ளைன்ற க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை வந்து அவங்க இண்டிவிஜுவலாக உங்களோட ஹைட்டையும் உங்களோட பிள்ளைன்ற கண்டிஷனை வச்சு அந்த வெயிட்டுக்குள்ளே உங்களோட வெயிட் ஏற விடாமல் நீங்கள் பார்க்க வேண்டிய உங்களோட பொறுப்பு. ஆனால் நிச்சயமாக ஒரு நாளில் கூட வெயிட் ஏறாது. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா முக்கியமாக வந்து கர்ப்ப காலங்களில் எந்த ஒரு ப்ரோசஸ் ஃபுட்ஸ், அதாவது வந்து கெமிக்கல் ஆட் பண்ணப்பட்ட ஃபுட் சொல்லுவாங்களே, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அதே மாதிரி அந்த பொரிச்ச கோழி, இந்த பர்கர் ஐட்டங்கள், இல்லாட்டி மாதிரி சோசேஜஸ், மீட் போல்ஸ், மற்றது அந்த சொல்லுவாங்க சாஃப்ட்ரிங்க்ஸ் வந்து, மற்றது அந்த செயற்கையான பழச்சாறுகள், எங்கேயுமே கெமிக்கல் ஆட் பண்ணப்பட்ட எந்த பொருட்களையும் எடுக்காது. ஏன்னா இந்த கெமிக்கல் அவ்வளவு உங்களோட பிள்ளையை நேரடியாக போய் உங்களோட பிள்ளைங்க மூளை வளர்ச்சி முதல் கொண்டு பாதிக்க போகும். ரெண்டாவது வந்து கலர் போட்ட பப்படங்கள், கலரிங் போட்ட உணவுகள் எதையுமே எடுக்காதீங்க. நேச்சுரல் வெஜிடபிள்ஸ், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது பார்த்தோம்னு சொன்னால் நிறைய தண்ணி குடியுங்க, டைம் டு டைம் நிறைய தண்ணி குடியுங்க. மற்ற வந்து கட்டாயமாக வந்து கற்பம்ன்றோன்னா கலைப்புன்னு சொல்லி சோர்வாக இருக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு வாக்கிங் போங்க, நல்ல ஒரு இடங்களுக்கு நடந்து போய் நல்ல ஒரு ஆக்டிவாக, ஏன்னா மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுக்கொள்ளுங்க. மன அழுத்தங்கள் யாராவது கூட மன அழுத்தத்தை கூட்டக்கூடியவர்கள் உங்களை வீட்டில் இருந்தால், ஈவன் உங்களுடைய அம்மாவாக இருந்தால் கூட வேற எங்கேயும் அனுப்பிடுங்க. இது யாராக இருந்தால் கூட அந்த கற்பகாலம் நிறைவடையும் வரைக்கும் உங்களை மன அழுத்தத்தை ஏன்னா கற்பம் கலையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதால் அது உங்களோட மன அழுத்தத்தை கூட்டுபவர் எவரையும் நீங்கள் உங்களோட நண்பர்